நம்ம அந்த பிடியிலிருந்து பொருளாதாரம் விடுபட்டால் மட்டும்தான் நம்ம நாடு முன்னேறும். உதாரணத்துக்கு அன்புக்குரிய சகோதரர்களை, ஒரு 1980க்கு போங்க. 1980க்கு போனீங்கன்னா இந்தியாவுடைய எக்கனாமிக்கு பொருளாதார நிலைப்பாடும் சீனாவும் ஒரே நிலையில் தான் இருந்தது. சொல்லப்போனால் சீனாவில் 1980 ஒரு தனி மனிதனுடைய வருமானம், ஒரு நாட்டுடைய வளர்ச்சி ஜிடிபியை வச்சு பார்க்கக்கூடாது. சும்மா ஜிடிபிலாம் ஒரு மாயாஜால வித்த மாதிரி சும்மா உதாரணம் காட்டுவானுங்க. ஒரு நாட்டுடைய உண்மையான பொருளாதார வளர்ச்சி என்பது தனி மனிதருடைய வருமானத்தை வைத்து தான் உலக நாடுகள் பொருளாதார இடத்துல கொண்டு போய் ஒரு நாட்டை வைப்பான். உலகத்தில் வளர்ந்த நாடுகள் சொல்லி 70 நாடு இருக்கு. அந்த நாடுல இந்தியா இருக்கான்னு பார்த்தா கிடையாது. நம்ம அப்பா முப்பாட்டம் காலத்தில் இந்தியா வளரும் நாடு, நம்ம காலத்துலையும் இந்தியா வளரும் நாடு, நம்ம பேர பிள்ளைங்க காலத்தில் இந்தியா வளரும் நாடு. என்னடா வளரும் நாடுன்றீங்க, வளர்ந்த பாடு இல்லைன்னு கேட்டால் இந்த நாட்டுடைய எக்கனாமிக்கு